இன்னைக்கு செஷன்ல வந்து லைனக்ஸ் பேசிக்ஸ் பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே. இத்தனை நாள் டிபி ரிலேட்டடா செக் பண்ணினோம். பட் லைனக்ஸ் எதுக்குன்னா வந்து சில இஷ்யூஸ் இல்ல வந்து ஏதோ ரிக்வெஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ் லெவல்லே நீங்க போய் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீக்வல் பிளஸ் குள்ள போயிட்டு கமாண்ட் அடிச்சு அப்படி செக் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் லைனக்ஸ் ரிலேட்டடாகவும் செஷன் எடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த செஷன் கவர் பண்றதுக்கு பிளான் பண்ணேன். விண்டோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த நேவிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு நிறைய பேர் விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் பிகினர்ஸ்க்கு வந்து லைனக்ஸ் வந்து மேபி சேலஞ்சா இருக்கலாம். அதனால இந்த ஒரு யூனோ ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காது. ரொம்ப பேசிக் லெவல்ல வந்து சில இன்ஃபர்மேஷன் இதுல கவர் பண்ணிருக்கோம். ஸோ லைனக்ஸ் பேசிக்ஸ்க்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்றது பார்த்துருவோம். இப்போ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷின், ஒரு லேப்டாப் இல்ல சர்வர், டெஸ்க்டாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஹார்ட்வேர் பார்ட்ஸ் இருக்கும், காம்பனன்ட்ஸ் இருக்கும். சிபியு, மெமரி, டிஸ்க் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹார்ட்வேர் பார்ட்ஸ்லாம் எதுக்கு இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து ஜென்ரலா என்ன சொல்றோம், ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணணும், இல்ல ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றோம். ஸோ டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அது வந்து ஒரு டிஸ்க்ல போய் போடணும். நம்ம எப்படி அந்த ஹார்ட்வேர்க்குள்ள போய் போடுவோம்? ஸோ அதுக்கு மெமரி தேவை, சிபியு தேவை. ஓகேங்களா? பிளஸ் வந்து இத கோஆர்டினேட் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. ஸோ அதுதான் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்பரேட்டிங் சிஸ்டமும் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான். பட் ஆன் அ ஹை லெவல். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சிபியு வந்து நம்மளுக்கு சில ப்ராசஸிங்லாம் பண்ணும். மெமரி வந்து நம்மளுக்கு டேட்டா எடுக்கிறதுக்கு, இல்ல அப்ளிகேஷன் சர்வீசஸ் ரன் பண்றதுக்கு அந்த மாரி ஹெல்ப் பண்ணும். பிளஸ் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா, அங்க சேவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாமே கோஆர்டினேட் பண்றது இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலமா தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ன்றப்போ சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் தான் வெண்டர். அது மாரி யூனிக்ஸ், லைனக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ IBM AX இருக்கு. ஆப்பிள்ல வந்து மேக் OS இருக்கு. அப்புறம் ரெட் ஹேட் இருக்கு. IBM AX, ஃபெடோரா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. இது வெறும் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் தான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். பட் அதுக்கப்புறம் ஓப்பன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கு. ஜென்ரலா ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஓகேங்களா? ஃப்ரீயா இருக்கும். அது ஏன்னா ஒருத்தவங்க வந்து அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க பப்ளிக்கு. அதை நம்ம வந்து நம்மளோட ரெகுலர் யூசேஜ்க்கு இல்ல ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வேணா கஸ்டமைஸ் பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் சோர்ஸ்ன்றப்போ சோர்ஸ் வந்து ஓப்பன்லி அவைலபிள். எல்லாருக்குமே அந்த சோர்ஸ் அவைலபிள். உள்ளுக்குள்ள என்ன கோடு எழுதிருக்காங்க முதல் கொண்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி, நீங்க மாடிஃபை பண்ணி, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க திருப்பி அகைன் மத்தவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஓப்பன் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காமன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உபுண்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ உபுண்டு வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதே மாதிரி ஃபெடோராவும் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ விண்டோஸ்லாம் என்ன சொல்லுவோம்? ஸோ விண்டோஸ்லாம் ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. ஸோ அது எப்படி சொல்லுவோம்னா, அது கேட்டகரி ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் எதுல வரும்னா, க்ளோஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்ல ப்ரொப்ரையட்டரி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்கலாம் எப்படின்னா, ஒரு பிராண்ட் நேமோட ஒரு சாஃப்ட்வேர் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சோர்ஸ் கோட்லாம் தெரியாது. நீங்க அது வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? பிளஸ் வந்து ஆ அத வந்து காப்பி எடுத்து நீங்க மத்தவங்களுக்கு சேல் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த மாரி நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்.
ஸோ உங்களுக்கு பிளஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட், டெக்னிக்கல் சப்போர்ட் தருவாங்க அவங்க. அதுக்கு வந்து நீங்க பே பண்ண வேண்டிக்கும் தனியா. அதே இந்த ஓப்பன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்காது. நீங்க யார்கிட்டயும் போய் டிமாண்ட் பண்ணணும். நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, அது உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் யூஸ் பண்றீங்க. ஸோ அது அந்த ஓப்பன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு உண்டான நாலேட்ஜ் வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸ்கில் செட் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ அப்படின்னா நீங்க தைரியமா அது எடுத்துட்டு போகலாம். இந்த ஓப்பன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிளாக்ஸ் இருக்கும், ஃபோரம்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து நெறைய பேர் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய சொல்யூஷன்ஸ்லாம் சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கு. பட் ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றப்போ, ஒரு இஷ்யூ வருதுன்னா, நீங்க யாரையுமே நம்பிட்டு இருக்க முடியாது. உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன ட்ரபிள் ஷூட் பண்ணணும், அந்த நாலேட்ஜ் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, லிமிட்டேஷன்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் என்ன சொல்றது, ஓப்பன் சோர்ஸ் அண்ட் க்ளோஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து லைனக்ஸ். ஸோ லைனக்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டைப் தான். ஓகேங்களா? ஸோ இந்த லைனக்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் இருந்தது. ஓகேங்களா? நான் சொல்றேன்ல, இந்த ஏஎக்ஸ் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, சன் சோலாரிஸ் இருந்தது. அப்புறம் ஹெச்பி யுனிக்ஸ். ஓகேங்களா? இந்த சன் சோலாரிஸ் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க ஆரக்கிள் அக்வயர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஹெச்பி யுனிக்ஸ் அவங்க தனியா வந்து ஒரு சாஃப்ட்வேரா குடுத்துட்டு இருந்தாங்க. ஹெச்பி இப்போ லேட்டஸ்டா எதுவும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் எதுவும் ரிலீஸ் பண்றது இல்ல. பட் ஏஎக்ஸ் மட்டும் அவங்க சப்போர்ட் குடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஏஎக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஐபிஎம் வந்து அது டெவலப் பண்றாங்க. ஸோ கமிங் பேக் டு லைனக்ஸ். ஸோ லைனக்ஸ்ன்றது எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா, யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் இருந்தது மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, சில சேலஞ்சஸ் இருந்தது. சில கஸ்டமைசேஷன்ஸ் தேவைப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து ஓகே, நம்ம தனியா இந்த மாரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாரி டெவலப் பண்ணி, நம்ம மத்தவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி, இப்படிதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா, லைனஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இந்த மாரி அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்க்கான சோர்ஸ் கோட வந்து எழுத ஆரம்பிச்சார். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இந்த மாரி வந்து சில அ அ ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்ல வந்து என்ஹான்ஸ்மென்ட்ஸ் வந்து ஒரு சஜஷனா குடுக்கும்போது, இந்த யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சர்வீஸ் புரொவைடர் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து ஓகே, நம்ப ஏன் இவங்கள நம்பி இருக்கணும்? நம்பளே ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் வந்து இந்த லைனக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்து ஷெல்ஸ். ஸோ ஷெல்ன்றது வந்து ஒரு கமாண்ட் இன்டர்பிரட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஜெனரலா என்ன சொன்னோம்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ஹார்ட்வேர் கூடலாம் கோஆர்டினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து எண்ட் யூசர்ஸ்க்கு, அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நம்ப ஒரு ஹார்ட்வேர் கூடயோ, சிபியூ கூடயோ, மெமரி கூடயோ இன்டராக்ட் பண்ணோம்னா எப்படின்னா, அது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வழியா தான் நம்மளால பண்ண முடியும். பட் நீங்க நீங்க வந்து எனக்கு இந்த இந்த ஃபைல் வேணும். இந்த டேட்டா வந்து போய் ஸ்டோர் ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹார்ட்வேர் கிட்ட எப்படி நீங்க கம்யூனிகேட் பண்ணுவீங்க? சிபியூவோ, மெமரியோ இல்ல ஸ்டோரேஜோ. அதுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் தேவ. அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தேவ. உங்க அந்த ஹார்ட்வேர்க்கும் உங்களுக்கும் நடுவுல, இல்ல ஹார்ட்வேர்க்கும் அப்ளிகேஷனுக்கும் நடுவுல. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஷெல் இருக்கு. ஷெல்லுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ்ல வந்து நீங்க கமாண்ட்ஸ் அடிப்பீங்க. அந்த கமாண்ட்ஸ் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கொண்டு போய் ஹார்ட்வேர் கிட்ட குடுக்கும். ஸோ அது இன்டராக்ட் பண்ணி, அது மூலமா உங்களுக்கு அவுட்புட் திருப்பி வரும். ஓகேங்களா? உங்களுக்கு திருப்பி அவுட்புட் வரும்போது எங்க வரும்னா, ஷெல் மூலமா தான் உங்களுக்கு அது டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? அதுதான் ஷெல். ஸோ ஷெல்லுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஷெல்ஸ் இருக்கு. ரொம்ப காமனா சொல்லணும்னா, பாஷ், சி ஷெல், அப்புறம் டி ஷெல், அ கார்ன் ஷெல். ஸோ இந்த மாரி நெறைய ஷெல்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அ ஷெல்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஒ இதுல இல்லாத சில ஃபீச்சர்ஸ் வந்து இன்னொரு ஷெல்ல இருக்கும்.
இப்போ சி ஷெல் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சி ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி ஏதாவது ஸ்கிரிப்டிங் ஆட்டோமேஷன் பண்ணணும்னா நீங்க சி ஷெல்லுக்கு போகலாம். இப்போ மோஸ்ட் காமன்லி எல்லாரும் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பேஷ் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் பர்பஸ் ஆஃப் ஷெல். ஷெல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கூட இன்டராக்ட் பண்ணி அது மூலமா ஹார்ட்வேர்க்கு உங்களுக்கு தேவையான அந்த ரிக்வயர்மெண்ட்ஸை அது மூலமா கன்வே பண்ணுவீங்க. ஓகேங்களா? அடுத்து போவோம். ஸோ ஓஎஸ் ரிசோர்சஸ். ஸோ இதுல ஓஎஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரிசோர்சஸ்ன்னு சொல்லும்போது ஸோ ஏற்கனவே சொன்ன 3 டைப்ஸ் ஆஃப் 3 ஹார்ட்வேர் சிபியு, மெமரி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து டிஸ்க் பத்தி பேசணும். ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சிபியு பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோம். சிபியுன்றது வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ நம்ம ஜென்ரலா பேசும்போது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸர் வந்து என்ன பண்ணும்னா நம்மளுக்கு தேவையான முக்கியமான கால்குலேஷன்ஸ் எல்லா ப்ராசஸிங் ஒர்க்கும் வந்து இந்த சிபியு தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா சிபியுல வந்து 3 டைப் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏஎல்யூன்னு சொல்லுவாங்க, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஓகேங்களா? அடுத்தது வந்து இன்புட் அவுட்புட் கண்ட்ரோல். மூணாவது வந்து ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்ல தான் வந்து உங்களுடைய கால்குலேஷன்ஸ், அந்த மேத் எல்லாமே வந்து அதுல தான் நடக்கும். அதுதான் வந்து அரித்மெட்டிக்னு சொல்லுவீங்க. ஸோ லாஜிக்னா என்னது? இப்போ ஒரு பை கம்பேரிசன் ஏதோ பண்றீங்க. ஸோ இந்த காம்போனன்ட்டோ இந்த காம்போனன்ட்டோ கம்பேர் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லன்னா அது, இது 2ம் இருந்தா அந்த மாதிரி நிறைய லாஜிக்லாம் டிஃபைன் பண்ணுவீங்க தெரியுமா? அது எல்லாமே அந்த ஏஎல்யூ காம்போனன்ட் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து இன்புட் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறது, இன்னொரு டிவைஸ்க்கு குடுக்குறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் அவுட்புட் காம்போனன்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ரெஜிஸ்டர். ஸோ ரெஜிஸ்டர்ல தான் வந்து இப்போ ரன் டைம்ல இந்த ப்ராசஸிங் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த ப்ராசஸிங்க்கு தேவையான இன்புட் வந்து ஒரு இடத்துல மெமரியில உட்காரணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து அந்த ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணும். இது வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற மெமரி கூட கம்பேர் பண்ணக்கூடாது. பட் சிபியூக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன டைப் ஆஃப் மெமரி மாதிரி. ஓகேங்களா? ஸோ ரியல் டைம் ப்ராசஸிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 + 1 = 2 அப்படின்னு சொல்றோம். ஓகே. அந்த இன்புட்ட நான் வாங்கி ஒரு இடத்துல சேவ் பண்ணணும்ல. ஸோ 1ன்னு ஒரு இன்புட் வாங்கணும். திருப்பி இன்னொரு 1 ஒரு இன்புட் வாங்கணும். அதோட அவுட்புட் 2ன்னு சொல்லணும். ஸோ அந்த அந்த அவுட்புட்ட தான் திருப்பி நம்மளுக்கு வெளிய கொண்டு வந்து குடுக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு ரெஜிஸ்டர்ஸ் தேவை. சரிங்களா? அடுத்து வந்து மெமரி. மெமரி வந்து ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இல்ல RAM அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மெமரி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா உங்களோட அப்ளிகேஷன் சர்விசஸ் ரன் பண்றதுக்கு மெமரி தேவை. ஸோ அதுக்கு உண்டான மெமரி தான் உங்க அந்த பிசிக்கல் RAMல இருந்து நீங்க எடுப்பீங்க. பிளஸ் வந்து அ ஒரு ஒரு ஃபைல ஓப்பன் பண்றீங்களா, ஒரு ரீட் பண்றீங்க, அப்டேட் பண்றீங்கன்னா, அந்த டைம்ல வந்து அந்த மாரி ஆப்பரேஷன்ஸ் இன்வோக் பண்றதுக்கு உங்களுக்கு மெமரி தேவை. ஓகேங்களா? அடுத்து வந்து பர்ப்பஸ் ஆஃப் ஸ்வாப் ஸ்பேஸ். ஸோ ஸ்வாப் ஸ்பேஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சில சமயம் பேஜிங் ஸ்பேஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த பேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெமரியோட எக்ஸ்டென்ஷன் அந்த மாரி சொல்லிக்கலாம். பட் அது வந்து மெமரிக்கான ஒரு ஆல்டர்னேட் கிடையாது. ஓகேங்களா? ஏன் இந்த ஸ்வாப் ஸ்பேஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 10 ஜிபி ஆஃப் மெமரி அலோகேட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. அது சப்போஸ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு ரீசனுக்கு வேற ஒரு ப்ராசஸ், முக்கியமான ப்ராசஸ் வர வேண்டியிருக்கு உள்ள அப்படின்னா, அப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, அது எப்படி அதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு வழி விடலாம்? வேற ஒரு அ அ ப்ராசஸ உள்ள எடுத்துட்டு வர முடியும். அப்போ உள்ள இருக்க ஏதாவது ஒண்ணு கிளீன் அப் பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணும்னா, அதுவே இன்டர்னலா வந்து டிசைட் பண்ணி ஒரு சில ப்ராசஸ் வந்து அ அ டெர்மினேட் பண்ண ட்ரை பண்ணும். அன்பார்ச்சுனேட்லி அது முக்கியமான ஓஎஸ்க்கு உண்டான ப்ராசஸா இருந்துச்சுன்னா, உங்களோட சர்வர் கிராஷ் ஆகும். இல்ல உங்களோட அப்ளிகேஷன் ரிலேட்டட் ப்ராசஸ் இல்ல வந்து லாகின் அலோவ் பண்ற அந்த ப்ராசஸ் ஏதாவது ஒண்ணு கில் ஆச்சுன்னா,
என்ன ஆகும்னா அந்த மாதிரி டைம் தான் நம்ம சொல்லுவோம் ஓகே சர்வர் ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா மெமரி வந்து 100% ஃபுல்லு எதுவும் பண்ண முடியல. ஸோ இன்டர்னலா வேற ஏதோ கில் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல இட் வேரிஸ். எந்த மாரி ப்ராசஸ கில் பண்ணுதோ அதுக்கேத்த மாரி இம்பாக்ட் இருக்கும். உங்களால ஒண்ணு அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியாது. இல்ல சர்வர்க்குள்ள லாகின் பண்ண முடியாது. இல்ல சர்வரே கிராஷ் ஆகும். இந்த மாரி தான் நடக்கும். ஸோ இத அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஸ்வாப் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு டிஸ்க் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆல்டர்னேட் மெமரி மாரி நம்ம கிரியேட் பண்ணுவோம். அகைன் சொல்றேன், ஸ்வாப் ஸ்பேஸ் வந்து மெமரிக்கான ஆல்டர்னேட் கிடையாது. அது ஒரு எக்ஸ்டென்ஷன் மாரி தான். அது ஒரு பேக்கப் மாரி. சப்போஸ் 100% ஃபுல் ஆயிடுச்சு அப்டின்னா, ஓகே. அப்போ மீதி அடிஷனல் ப்ராசஸ் உள்ள வரும்போது, அத அ சர்வ் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு மெமரி தேவை இல்லையா? ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா, இன்ஆக்டிவ் மெமரி பேஜஸ். ஸோ மெமரிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, செக்மெண்ட்ஸா இருக்கும். பேஜஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எதெல்லாம் இன்ஆக்டிவா இருக்கோ, அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், இந்த ஸ்வாப் ஸ்பேஸ்க்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து இந்த புதுசா வர ப்ராசஸ் வந்து அதுல ப்ராசஸ் ஆயி முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த இன்ஆக்டிவ் பேஜஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அது ஆக்டிவேட் பண்றதுக்கு திருப்பி இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த இன்ஆக்டிவ் பேஜஸ்லாம் மெமரிக்குள்ள கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா, ஜெனரலி ஆ ஸ்வாப் ஸ்பேஸ் வச்சு ரன் பண்ற மாரி இருக்கக்கூடாது. அது வந்து குட் பிராக்டிஸ் கிடையாது. ஏன்னா என்ன ஆகும்னா, அது ஒரு ஐஓ மாரி. ஸோ உங்களோட மெமரி பேஜஸ் எப்பவுமே ரேம்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கருந்து டிஸ்க்குக்கு போயிட்டு, டிஸ்க்லருந்து திருப்பி இங்க வருது பார்த்தீங்கன்னா, அது அடிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் ஹிட் இருக்கும். ஸோ அப்டின்னா நீங்க வந்து ஒண்ணு நீங்க ஒழுங்கா மெமரி சைசிங் பண்ணலன்னு அர்த்தம். இல்லன்னா வந்து உங்க அப்ளிகேஷன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அது ஒழுங்கா வந்து கான்ஃபிகர் பண்ணல, இல்ல ஒழுங்கா ஆப்டிமைஸ்டா ரன் ஆகல அப்டின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ திருப்பி சொல்றேன். ஸ்வாப் ஸ்பேஸ்ன்றது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெமரி இல்ல பேக்கப் ஃபார் மெமரி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மெமரி 100% ஃபில் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ரிஸ்க் இருக்கு சர்வர் டவுன் ஆகுறதுக்கு. அத அவாய்ட் பண்றதுக்காக ஸ்வாப் ஸ்பேஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வெண்டாரும் ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ இவ்ளோ ஜிபி ஆஃப் மெமரிக்கு இவ்ளோ ஸ்வாப் ஸ்பேஸ் இருக்கணும். சம்டைம்ஸ் 100% இருக்கணும். சம்டைம்ஸ் 50% இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. அந்தந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வெண்டார் டாக்குமெண்டேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அத பத்தி தெரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கெர்னல் பாராமீட்டர்ஸ். ஸோ கெர்னல் பாராமீட்டர்ஸ் போறதுக்கு முன்னாடி, கெர்னல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பத்தி சொன்னேன். ஓகேங்களா? ஸோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு ஒரு சர்வீஸா உங்களுக்கு பூட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கெர்னல் தான். கெர்னல் லோட் ஆகும். அங்கருந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ஃபுல்லி அப் ஆகும். ஓகேங்களா? ஸோ கெர்னல் வந்து இட்ஸ் த கோர் பார்ட் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல ரொம்ப முக்கியமான ஒரு அ அ விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கெர்னல் தான். ஓகேங்களா? இப்போ போன ஸ்லைட்ல என்ன சொன்னேன்னா, நம்ம ஏதாவது ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணணும். ஹார்ட்வேர் கூட அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஷெல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷெல் மூலமா கமாண்ட் அடிப்போம். ஸோ கமாண்ட் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வழியா போயிட்டு ஹார்ட்வேர் கிட்ட இன்டராக்ட் பண்ணும் அப்டின்னு சொன்னேன். ஸோ இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்க்குள்ள கெர்னல்ன்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் இருக்கு. அது முக்கியமான காம்போனன்ட். ஸோ அந்த கெர்னல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் டிவைஸஸ் கூட பேசும். ஸோ உங்களுடைய சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இன்டராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு இப்ப வந்து நீங்க LS-LTRன்னு போடுவீங்க. இல்ல வந்து ஏதோ ஒரு ஃபைல் சேவ் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது, அதுக்கு வர சிக்னல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரி டிஜிட்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ப குடுக்குற கமாண்ட்ஸ மாத்தி மெஷினுக்கு பிடிக்கிற புரியிற மாரி அதுக்கு வந்து பாஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கெர்னலோட வேல. பிளஸ் வந்து இந்த அ கண்ட்ரோல் பண்ற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே அ இ இன் இ இன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சிபியூக்கு போணும். இது வந்து ஸ்டோரேஜ்க்கு போணும். இது வந்து மெமரிக்கு போணும். அப்படின்னு கோஆர்டினேட் பண்றது வந்து இதுல வந்து கெர்னலுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு உண்டு. ஓகேங்களா? ஸோ அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய பேர் வராங்கன்னா, ஸோ மெமரி வந்து எப்படி அலோகேட் பண்ணணும்? யார் யாருக்கு ஆக்சஸ் குடுக்கணும்? என்ன சீக்வென்சிங்ல அலோவ் பண்ணணும்?
இப்போ எல்லாரையும் ஒரே டைம்ல அலோவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரப்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இல்ல கன்டென்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பரா அலைன் பண்ணி அந்த ரிசோர்சிங் அண்ட் லாக்கிங் மெக்கானிசம் வந்து மேனேஜ் பண்றது இந்த கர்னல் மூலமா தான். ஸோ எந்த ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கர்னல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ கர்னல் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்ப முக்கியமா இந்த லைனக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 3 பாராமீட்டர் சொல்றேன். எஸ்ஹெச்எம் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்னல் பாராமீட்டர் இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஹெச்எம் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாராமீட்டர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து வெறும் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் நானு. ஸோ இந்த மாரி நெறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பட் எஸ்ஹெச்எம் மேக்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். எஸ்ஹெச்எம் மேக்ஸ் அப்படின்னா வந்து ஒரு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ மெமரி வந்து செக்மென்ட்டா தான் அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஆரக்கிள் டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணணும்னா, அதுக்கு வந்து ஒரு மெமரி அலோகேட் பண்ணணும். ஸோ முக்கியமான காம்போனன்ட் மெமரி அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, ஆரக்கிளுக்கு வந்து எஸ்ஜிஏ தான். சிஸ்டம் குளோபல் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அத அக்காமடேட் பண்ற அளவுக்கு மேக்ஸிமமா ஒரு செக்மென்ட் சைஸ டிஃபைன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த வந்து எஸ்ஹெச்எம் மேக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஷேர்ட் மெமரி மேக்ஸ். ஓகேங்களா? ஸோ எஸ்ஹெச்எம் ஆல் அப்படின்னா, இப்போ அந்த மாரி மல்டிபிள் மெமரி செக்மென்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஓவராலா எவ்வளோ அக்காமடேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து அந்த பாராமீட்டர் வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ இன்னொன்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எஸ் ஃபைல் மேக்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா வந்து எத்தன ஃபைல்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும்? மேக்ஸிமமா எத்தன ஃபைல்ஸ் இருக்கலாம், ஓப்பனா இருக்கலாம் அப்படின்றது டிஃபைன் பண்ணும். இது வந்து வெறும் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸா நான் உங்களுக்கு சொல்றேன். நெறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து அட்வான்ஸ் கோர்ஸ்ல வேணா அது அ நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள்க்கு மட்டும் தான் சொல்ல இந்த மாரி நெறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு. கர்னல் லெவல்ல நீங்க டியூன் பண்றதுக்கோ, இல்ல டிஃபைன் பண்றதுக்கு. அடுத்து. ஸோ சில டாஸ்க்ஸ்லாம் பார்ப்போம். இது நான் டெமோல உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓஎஸ் யூசர் கிரியேஷன் நம்ம பார்ப்போம். ஜெனரலா உங்களுக்கு தெரியும். ஓஎஸ் யூசர்ன்றது வந்து ஒரு சர்வர்க்குள்ள லாகின் பண்ணி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு யார் வேணா இருக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கலாம், டெவலப்பரா இருக்கலாம், டெஸ்டரா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு தேவையான பிரிவிலேஜஸ் வந்து நம்ப குடுக்கலாம். ஓஎஸ் யூசர் கிரியேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, குவைட் காமனா ஒரு அட்மின்ஸுக்கு வரக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. யூனிக்ஸ் அட்மின்ஸ், லைனக்ஸ் அட்மின்ஸ்க்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் சில அ அ டூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ விஎம் ஸ்டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. ஸோ விஎம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அ வர்ச்சுவல் மெமரி ஸ்டாட். ஸோ முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி யூட்டிலைசேஷன் செக் பண்றதுக்கான ஒரு டூல் இது. அதே மாரி சார் அப்படின்னா சிஸ்டம் ஆக்டிவிட்டி ரிப்போர்ட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிபியூ டீட்டெயில்ஸ் குடுக்கும், மெமரி டீட்டெயில்ஸ் குடுக்கும், உங்களுக்கு ஐஓ இன்ஃபர்மேஷன்லாம் குடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஐஓ ஸ்டாட். இது வந்து அகைன் பார்த்தீங்கன்னா, ஐஓ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன். இதுலயும் வந்து உங்களோட டிஸ்க்ல வந்து ரீட்ஸ் எவ்வளோ போகுது, ரைட்ஸ் எவ்வளோ போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இது மூலமா கிடைக்கும். அடுத்து வந்து எக்ஸ் விண்டோஸ் டூல்ஸ். இப்ப ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, யூனிக்ஸ், லைனக்ஸ்னாலே வந்து கமாண்ட் லைன்ல தான் எல்லாம் பண்ணும். ஓகேங்களா? இப்போ விண்டோஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு GUI இருக்கும். அழகா போய் அந்த நேவிகேஷன் பண்ணுவீங்க. அ அப்புறம் வந்து ரைட் கிளிக்லாம் பண்றதெல்லாம் பண்ணுவீங்க. பட் வந்து ஜ அ யூனிக்ஸ், லைனக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல வந்து அந்த மாரி உங்களால பண்ண முடியாது. பட் சில சமயம் வந்து உங்களுக்கு GUI இன்வோக் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் விண்டோஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்வோக் பண்ணி உங்களால அ GUIல பண்ணக்கூடிய சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியும். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு பிராக்டிகலா உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து வேற என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஷட் டவுன் பண்றது, ரீஸ்டார்ட் பண்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் GUI வந்து இன்வோக் பண்றது. ஸோ GUI இன்வோக் பண்றது தான் எக்ஸ் டூல்ஸ் பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ ஹவ் டூ செக் த ஐபி அட்ரஸ். ஸோ ஒவ்வொரு மெஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபி அட்ரஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் மூலமா தான் அது வந்து நெட்வொர்க்ல கம்யூனிகேட் பண்ணும். நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னாலும் சரி, அந்த மெஷின் வந்து வேற ஒரு மெஷின் ஆக்சஸ் பண்ணணும்னாலும்,
இல்ல வேற ஒரு சர்வர்ல இருக்க அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணாலும் ஐபி வழியா தான் உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் எப்படி செக் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, சம் லைனக்ஸ் கமாண்ட்ஸ் அண்ட் யூட்டிலிட்டீஸ். ஸோ ரொம்ப பேசிக்கான கமாண்ட்ஸ் இது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது என்னன்றது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். ஸோ ஹோஸ்ட் நேம்னா உங்களுக்கு அந்த மெஷினோட நேமோ இல்ல சர்வரோட நேம். ஸோ விண்டோஸ்லயும் இந்த கமாண்ட் இருக்கு. ஸோ யூனிக்ஸ் லைனக்ஸ் மெஷின்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணலாம். பிடபிள்யூடினா பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ இப்போதைக்கு நீங்க எந்த டைரக்டரியில இருக்கீங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த பிடபிள்யூடி யூஸ் ஆகும். அப்புறம் எல்எஸ் வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் லிஸ்ட் பண்றதுக்கு, ls-ltr வந்து லாங் லிஸ்டிங். ஓகேங்களா? ஸோ எம்கேடிஆர், ஆர்எம்டிஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டர்ஸ் மேனிபுலேட் பண்ணக்கூடிய ஹெல்ப் பண்ற சில கமாண்ட்ஸ் இது. ஓகேங்களா? அப்புறம் கேட்னா வந்து ஒரு ஃபைலோட கண்டென்ட் வந்து பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். டச் வந்து ஒரு எம்ப்டி ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு இல்ல டைம் ஸ்டாம்ப் மாத்துறதுக்காக யூஸ் பண்ணுவோம். யூமாஸ்க் அப்படின்னா வந்து இப்போ வந்து நீங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்றீங்க, இல்ல ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, பை டிஃபால்ட் அதுக்கு என்ன பெர்மிஷன் இருக்கணும் அப்படின்றது தான். அந்த யூமாஸ்கோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து 3 டைப் ஆஃப் பெர்மிஷன்ஸ் இருக்கும். ஸோ ரீட், ரைட், எக்ஸிக்யூட்ன்னு சொல்லுவாங்க. அது நான் உங்களுக்கு சொல்றேன் நானு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. ரீட், ரைட், யூமாஸ்க். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரீடுக்கு வந்து 4, ரைட்டுக்கு வந்து 2, எக்ஸிக்யூட்டபிள்க்கு வந்து 1. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்மிஷன்ஸ் நம்மளால குடுக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டா என்ன பெர்மிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து இந்த யூமாஸ்க் இருக்கும். ஸோ யூமாஸ்க் வந்து உங்களுக்கு ஏத்த மாரி டிஃபைன் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா 002 அப்படின்னு இருக்கும். அது எப்படி செக் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சிஹெச் மோட்னா இந்த பெர்மிஷன் மோட் மாத்துறது. ரீட், ரைட், எக்ஸிக்யூட்டபிள் என்ன குடுக்கணும். இப்போ ஒரு ஃபைல்ல வந்து ரீட் பெர்மிஷன் இருக்குன்னா, அது ஒருத்தருக்கு வந்து ரீட் ரைட்டா குடுக்கணும்னா உங்களால மாத்த முடியும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிஹெச் மோட் வழியா தான் பண்ணுவீங்க. சிஹெச் மோட் ஃபாலோட் பை இந்த நம்பர்ஸ் வச்சு நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? இல்ல ஆர்டபிள்யூஎக்ஸ் அப்படின்னு கூட நீங்க குடுக்க முடியும். அப்புறம் சிஹெச்1னா அ அ ஓனர் சேஞ்ச் பண்றது, குரூப் சேஞ்ச் பண்றது. பெர்மிஷன் ஒரு விஷயம். அடுத்து யார் அந்த பெர்மிஷன் எடுத்துக்கலாம்? எந்த குரூப் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த சிஹெச்1 வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெயில் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்னா டாப் கன்டென்ட்ஸ் ஆஃப் அ ஃபைல் பார்க்க முடியும். டெயில்னா பாட்டம் கன்டென்ட்ஸ் ஆஃப் அ ஃபைல் பார்க்க முடியும். ஸோ நீங்க அந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பாட்டம்ல இருந்து எத்தன லைனு, இல்ல ஹெட்ன்னு போட்டீங்கன்னா, டாப்ல இருந்து எத்தன லைனுன்னு உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் வந்து சர்ச் பண்றதுக்கான ஒரு டூல். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து நேம் பேஸ் பண்ணி பண்ணலாம். டைப் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். இல்ல வந்து உங்களுடைய என்ன சொல்றது? மாடிஃபைட் எப்போ மாடிஃபை பண்ணீங்க? அந்த மாரி வந்து ஏஜிங் பேஸ் பண்ணி வந்து நீங்க செக் பண்ணலாம். இந்த மாரி நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு ஃபைண்ட்ல. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸ், அன்கம்ப்ரஸ், ஜிப், அன்சிப் அண்ட் டார். ஸோ இந்த கம்ப்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஜிப் யூட்டிலிட்டீஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெருசா இருக்க ஃபைல வந்து கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த கம்ப்ரஸ் டூல். அன்கம்ப்ரஸ் வந்து அதோட ஆப்போசிட். ஸோ கம்ப்ரஸ் பண்ண ஃபைல வந்து அன்கம்ப்ரஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஜிப்பும் அதே மாரி தான். ஜிப் பட் ஆனா வேற டைப் ஆஃப் யூட்டிலிட்டி. அகெயின் அதோட வேலை வந்து ஃபைல கம்ப்ரஸ் பண்றது, அன்கம்ப்ரஸ் பண்றது. டார்ன்றது வந்து ஒரு ஆர்கைவ் யூட்டிலிட்டி. ஒரு குரூப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குன்னா, ஒரு சிங்கிள் ஃபைலா அதுல வந்து ஆர்கைவ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? பட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிப்புக்கும், டார்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஜிப் வந்து கம்ப்ரஸ் பண்ணும். டார் வந்து கம்ப்ரஸ் பண்ணாது. ஒரு ஆர்கேவா ஒரு சிங்கிள் ஃபைல்ல போட்டு குடுக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜிப் யூட்டிலிட்டியும், டார் ஃபைலும் வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. சோ தட் ஒரே ஃபைலா வந்து உங்களுக்கு எல்லாமே கம்ப்ரஸ் ஆயிருக்கும். ஓகே. இப்போ கொஞ்சம் டெமோஸ் பார்ப்போம். ஸோ ஒரு லைனக்ஸ் சர்வர்ல ஒரு டெஸ்ட் யூசரா கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆர்க்குன்னு. ஸோ அதுக்குள்ள லாகின் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா,
லாகின் ஆயிடுச்சு. இப்போ ஷெல், ஓகே, ஷெல் போறதுக்கு முன்னாடி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்துருவோம். இது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டு ஓகேங்களா. ஸோ ஓப்பன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லலாம், அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இது நீங்க எப்படி செக் பண்ணலாம்னா cd/etc ஸோ இங்க வந்து கேட் ரிலீஸ் அது கொடுத்தீங்கன்னா இது தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க நேம் பாருங்க, வெர்ஷன் வந்து 18.4 ஓகேங்களா. ஸோ நேம் வந்து உபுண்டு. ஸோ உபுண்டு 18.4 இதுதான் வந்து இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட நேம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ நீங்க மல்டிபிள் ஷெல்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க உங்க சிஸ்டம்ல என்ன ஷெல்ல இருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும்னா எக்கோ ஷெல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எப்படி காமிக்கும். நீங்க வேற ஒரு ஷெல்லுக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னா பாருங்க, எஸ்ஹெச்ல வந்து நான் வந்து பேஷுக்கு போறேன். நான் இடிசிக்குள்ள வந்து அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு ஓகேங்களா. ஸோ என்னென்ன ஷெல் இருக்கு அப்படின்றது வந்து இங்க உங்களுக்கு ஒரு லிஸ்ட் காமிக்கும் ஓகேங்களா. ஸோ ஷெல் பார்த்துட்டோம். அடுத்து சிபியூ பத்தி பேசணும் பார்த்தீங்களா. ஸோ சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சிபியூ இன்ஃபர்மேஷன் எடுப்பீங்க. ஸோ cd/proc ஓகேங்களா, cat cpu info அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சிபியூ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காமிக்குங்க பாருங்க, ப்ராசஸர் ஐடி. ஸோ இதை வச்சே வந்து எத்தனை ப்ராசஸர் அப்படின்னு வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிபியூ மட்டும்தான் இருக்கு ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் வேற என்ன கமாண்ட் யூஸ் பண்ணால் lscpu அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அகெயின் வந்து அதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ எந்த ஆர்கிடெக்சர் 64 பிட் ஓகேங்களா. ஸோ என்ன மாடல் அது இங்கே காமிச்சிடும். ஸோ இந்த கமாண்ட் அடிச்சுன்னா உங்களோட சிபியூ ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி மெமரி எப்படி செக் பண்ணுவீங்க, அகெயின் வந்து கேட் மெம்இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெமரி டோட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எவ்வளோ மெமரி கேபியில் இருக்குது. ஸோ எம்பின்னா ஸோ 978 MB, க்ளோஸ் டு 1 GB வச்சுக்கலாம். இது வந்து க்ளோஸ் டு 1 GB ஆஃப் மெமரி இருக்கு. ஸோ இன்னொரு கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஓகேங்களா. ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் அதே மெமரி இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ எவ்வளோ மெமரி இருக்குது, அதில் எவ்வளோ யூஸ்டு எவ்வளோ ஃப்ரீன்னு காமிக்கும். ஸோ ஸ்வாப் இருக்கா, ஸ்வாப் இருந்துச்சுன்னா எவ்வளோன்றது காமிக்கும். இதில் வந்து ஸ்வாப் வந்து கான்ஃபிகர் பண்ணலை, அதனால வந்து உங்களுக்கு இங்கே 00 அப்படின்னு வந்து காமிக்குது. அடுத்து கர்னல் பேராமீட்டர்ஸ் சொன்னேன். ஸோ கர்னல் பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்றதுன்னா sysctl-a அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கர்னல் பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு காமிச்சிடும். பண்ணிக்கலாம். பாருங்க, இதுல வந்து நான் திருப்பி அந்த கமாண்ட் அடிக்கிறேன், sysctl-a அப்படின்னு அடிச்சீங்கன்னா என்னென்ன கர்னல் பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு செட் ஆயிருக்கு அப்படின்னு காமிச்சிடும். நான் 2 பேராமீட்டர் பத்தி பேசினேன், 3 பேராமீட்டர் பத்தி பேசினேன். SHM max ஓகேங்களா. ஸோ கர்னல் டாட் SHM maxன்னு செட் ஆயிருக்கு பாருங்க. அதே மாதிரி SHM all ஓகேங்களா. SHM all. ஸோ இதெல்லாம் வந்து பேராமீட்டர் வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி ரிக்குவயர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த கர்னல் பேராமீட்டர்ஸ்லாம் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த டாக்குமெண்டேஷன் எடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் FS ஃபைல் மேக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தேன். FS ஃபைல் மேக்ஸ் இங்க பாருங்க, ஃபைல் மேக்ஸ். ஸோ வந்து இத்தனை ஃபைல்ஸ் 96,993 ஃபைல்ஸ் வரைக்கும்
ஓப்பனா இருக்கலாம் ஒரு செஷனுக்கு. ஓகேங்களா? அதுக்கு மேல வந்து போயிடுச்சுன்னா, உங்களுக்கு டூ மெனி ஓப்பன் ஃபைல்ஸ் அப்படின்னு எரர் அடிக்கும். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பாராமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க அது வந்து மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து ஓஎஸ் யூசர் கிரியேஷன். ரூட் லாகின்ல போயிடலாம். ஓகே. ஸோ ஒரு டெஸ்ட் யூசர் கிரியேட் பண்ணுவோம். யூசர் ஆட் அப்படின்னு கொடுத்து டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து விட்டுறேன் நான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யூசர் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுவோம். டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ PASSWD டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ற அந்த ஆப்ஷன் கொடுக்கும். லாகின் டெஸ்ட்னு செட் பண்ணிக்கிறேன். போயிடுச்சு. இப்போ வந்து நான் யூசர் கிரியேட் பண்ணிட்டேன். நான் லாகின் பண்ண ட்ரை பண்றேன் இப்போ. டெஸ்ட் ஓகேங்களா? லாகின் பண்ணிட்டேன். இங்க என்ன சொல்லுது பாருங்க. டெஸ்ட் அப்படின்ற ஒரு டைரக்டரி இல்ல அப்படின்னு சொல்றது. பை டிஃபால்ட்டா இப்போ ஹோம் கீழ உங்களுக்கு ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அது வந்து விண்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களோட டெஸ்க்டாப் மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இப்போ விண்டோஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு ப்ரொஃபைல் ஃபோல்டர் இருக்கும். அது கீழ வந்து டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், டெஸ்க்டாப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாரி வந்து இதுல வந்து ஹோம் கீழ வந்து உங்க யூசர் நேம்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல வச்சுக்கலாம். மோஸ்ட்லி நீங்க ஹோம்ல வைக்கிறத அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து நெறைய பேர் வந்து ஹோம ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டெம்பரரியா தேவைப்படக்கூடிய ஃபைல்ஸ் அங்க வச்சுக்கலாம். இல்ல ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மால் சைஸ் ஃபைல்ஸ் வந்து அங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, குட் நாட் சேஞ்ச் டைரக்டரி டூ ஹோம் டைரக்டரி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா டிஃபால்ட்டா இவனுக்கு வந்து இதுதான் ஹோம் டைரக்டரி. ஓகேங்களா? ஆம், இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணி விட்டுறேன் நானு. KDAR. இப்போ என்ன பண்றேன், திருப்பியும் வந்து டெஸ்ட் ஓகேங்களா? லாகின் பண்ணிட்டேன். ஸோ போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் டைரக்டரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஹோம் டைரக்டரி செட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டேன் நான். இப்போ இந்த யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஹோம் டைரக்டரி செட் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஃபைல்ல போய் பார்க்க முடியும். etc/PASSWD அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ இதுல போனீங்கன்னா என்னென்ன யூசர்ஸ் இருக்குன்ற அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்ம கடைசியா கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்ன்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஹோம் டைரக்டரி வந்து இதுதான் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதோட டிஃபால்ட் ஷெல் வந்து /bin/sh. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்கோ டாலர் ஷெல் அப்படின்னு கொடுத்தோம்னா, எனக்கு அந்த ஷெல் வந்து காமிக்கும். அடுத்து vmstat. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாருங்க, இதுல வந்து எத்தனை ப்ராசஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்றது வந்து காமிக்கும். இது வந்து ரன் கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ஃப்ரீ இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்வாப் இன் ஆயிருக்கு, எவ்வளோ ஸ்வாப் அவுட் ஆயிருக்கு அது காமிக்கும். அதே மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மேலேயே பாருங்க உங்களுக்கு மெமரி, ஸ்வாப், IO, சிஸ்டம், CPU அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு குடுத்திருப்பாங்க. இதுல CPUல பாருங்க, இது வந்து யூசர் ரிலேட்டட் யூட்டிலைசேஷன் எவ்வளோ, சிஸ்டம் ரிலேட்டட் யூட்டிலைசேஷன் எவ்வளோ, ஓகேங்களா? ஐடில் எவ்வளோ, வெயிட் எவ்வளோ, அந்த மாரி வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களால vmstat மூலமா பார்க்க முடியும். vmstat அப்படின்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது வந்து உங்களுக்கு காமிச்சிரும். ஓகேங்களா? இப்போ வந்து vmstat வந்து எனக்கு வந்து லைவா வந்து அவுட்புட் தெரியணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா 3, 2 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். ஓகேங்களா? இப்போ வந்து ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 3, 2 2 வேல்யூஸ் குடுப்போம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கேப்ல இப்போ 3 செகண்ட்ஸ் கேப்ல 2 டைம்ஸ் வந்து எனக்கு செக் பண்ணி சொல்லணும். இப்போ வந்து vmstat
5. ஓகேங்களா? 5 செகண்ட்ஸ் கேப்ல 3 டைம்ஸ் செக் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க வந்து இதோட யூட்டிலைசேஷன் பார்க்கணும். ஸோ நீங்க மேன் கமாண்ட் அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு நெறையவே ஆப்ஷன்ஸ் தெரியும். IOSTAT. ஸோ VMstat மாரி IOSTAT. IOSTAT வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்புட், அவுட்புட் அந்த ஸ்டோரேஜ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து இங்க காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க என்னென்ன டிவைஸு, எவ்வளோ ரீட்ஸ், எத்தனை ரைட்ஸு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் காமிக்கும். ஸோ சிமிலர்லி நம்ம எப்படி அங்க எத்தனை இன்டர்வல் ஓகேங்களா? எவ்வளோ இன்டர்வலு, எத்தனை செகண்ட்ஸ், அப்புறம் வந்து எத்தனை டைம் எடுக்கணும்னு பார்த்தோம்ல. ஸோ அதே மாரி ஆப்ஷன் இங்கேயும் இருக்கு. ஸோ IOSTAT அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ எவ்ரி 5 செகண்ட்ஸ்க்கு 5 டைம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இங்க இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வரும். அப்படியே இதுலயே வந்து பாருங்க, மேலேயே வந்து உங்களுக்கு CPU யூட்டிலைசேஷன் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வருது. ஓகே. இந்த M முடிஞ்சிடுச்சு. நம்ம எக்ஸ் மேனேஜர் ரிலேட்டட் பேக்கேஜ்ன்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? M can enable with there are no enabled. சரி, மீதி டெமோஸ வந்து அடுத்த செஷன்ல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ.